பேரன்பிற்குரிய 12ஆம் வகுப்பு மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். அன்பு மாணவர்களே, நாம் கடந்த வகுப்புல என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா, கடந்த வகுப்புல இயல் 7ல இருக்கக்கூடிய உரைநடை நிறைவு செஞ்சோம். இன்னைக்கு வகுப்புல நாம பார்க்க போறது அடுத்த பகுதி, அதாவது கவிதை பேழை அதிசய மலர் தமிழ் நதி. அவருடைய பேரை பார்த்தீங்களா? அந்த கவிஞருடைய பேரே ஒரு அழகு. தமிழ் நதி என்ற ஒரு கவிஞருடைய அற்புதமான கவிதை படைப்பு அதிசய மலர். இப்ப ஒரு மிகப்பெரிய பாலைவனம் ஒண்ணு இருக்கு. அந்த பாலைவனத்துல எல்லா நீர் இல்லாம அங்க இருக்கக்கூடிய தாவரங்கள் எல்லாமே கருகி போயிடுச்சு. சரிங்களா? அப்ப அங்க ஒரே ஒரு பூச்செடி மட்டும் ஒண்ணு இருக்கு. அந்த பூச்செடியும் அதாவது தன்னுடைய வாழ்நாள்ல ஆயுட்காலத்தை எண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ப அங்க இருக்கக்கூடிய தாவரங்கள், விலங்குகள் எல்லாமே நம்பிக்கை இழந்துருது. இல்ல, இந்த பாலைவனம் நமக்கு ஏற்றதானதாக இல்ல, நம்ம இந்த பாலைவனத்துல இருக்கக்கூடாது, நம்ம வேற இடம், நல்ல இடம் தேடி போயிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நேரத்துல இந்த பூ இருக்கு பாத்தீங்களா, அந்த பூ மட்டும் மிகுந்த நம்பிக்கையோடு இறைவனை வேண்டிக்கிட்டே இருக்கு. கடவுளே, இந்த பாலைவனத்துக்கு எப்படினாலும் நீர் கொடுத்துரு அப்படின்னு. அப்படி ஒரு நாள் மழை பெய்யுது. திடீரென அந்த பூ வேண்டி கொண்டதுனால என்னவோ, அல்லது இயற்கை அதிசயமாகவோ என்னவோ, மழை பெய்யுது. அந்த ஒரு நாள் பெய்த மழையில அடுத்த நாள் பாத்தீங்கன்னா அந்த பூ தன்னுடைய மகரந்த தாதுவை பரப்பி, ஏன்னா பூக்கள்ல இருக்கக்கூடிய மகரந்த தாதுக்களை எடுத்துதான் என்ன செய்யுது அடுத்த, அதாவது இதுதான் உற்பத்திக்கான அறிகுறி. அப்படிதான் உங்களுக்கு நல்லா தெரியும். அப்ப அந்த தன்னுடைய வாழ்க்கை இழந்து போயிடுச்சுன்னு நினைச்சிருக்கக்கூடிய இலைகள், தளிர்கள், மரங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா மறுநாள் காலையில கொஞ்சம் கொஞ்சமா தளிர் விட ஆரம்பிக்குது. அதே மாதிரி அடுத்த நாளும் மழை பெய்யுது. அப்ப அடுத்த நாள் பெய்யும் போது இன்னும் கொஞ்சம் பூக்களும், இன்னும் கொஞ்சம் இலைகளும், மரங்களும் தளிர்க்கப்படுது. அப்ப அந்த விலங்குகளுக்கும் அங்க இருக்கக்கூடிய பறவைகளுக்கும் ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. அங்க இருக்கக்கூடிய நிலம் நீரை தக்க வச்சுக்கிறது. அப்ப நீர் நிலைகள் எல்லாம் கொஞ்சம் மழை நீர் தேங்க ஆரம்பிக்குது. இப்படி ஒரு வாரம் தொடர்ந்து மழை பெய்யுது. மிக பெரிய அளவுல அந்த பாலைவனம் சோலைவனமா மாறுகிறது. அப்ப ஒரு பூவிற்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை இருக்கு பாத்தீங்களா, அந்த நம்பிக்கை மற்ற யார்கிட்டையும் இல்லாம போயிடுச்சு. இந்த நம்பிக்கை என்னதான் நம்மகிட்ட மிகப்பெரிய அழிவு வந்தாலும் கூட மீண்டும் நான் எழுவேன், இது எனக்கு முடிவு அல்ல என்ற நம்பிக்கை உணர்வு நாம ஒவ்வொருத்தர்கிட்டையும் இருக்கணும். எதுவுமே வாழ்க்கையில முடிவு அல்ல. நம்ம வாழ்க்கையில சில வணிகர்கள்லாம் பாத்தீங்கன்னா முதல்ல வைக்கும் போது நஷ்டமாயிரும், பேரிழப்பு வந்துடும். அதுலயே மனசு உடைஞ்சிருக்க கூடாது. இந்த பேரிழப்பை நான் மீட்டு கொண்டு வருவேன், நல்ல வகையில பயன்படுத்தி, என்னுடைய அறிவாற்றலை பயன்படுத்தி, என்னுடைய திறமையை பயன்படுத்தி, என்னுடைய வாய்ப்பை பயன்படுத்தி, என்னுடைய அறிவு திறமையை என்னுடைய விடாமுயற்சினால வெற்றி வாய்ப்பை எட்டி பறிப்பேன் என்ற எண்ணம் இருக்கும். எதுவுமே அழிவு என்பது எதற்குமே இல்லை. ஒரு அழிவுல இன்னொரு உயிருடைய தொடக்கம் இருக்கு. சரிங்களா? அப்ப விதை அழிந்தாதான் விருட்சம் உருவாகும், விதை அழிந்தாதான் மரம். ஒவ்வொரு விதையின் அழிவுல அது விருட்சத்திற்கான பாதை, அது விருட்சத்திற்கான வேலை. எனவே மாணவர்கள், இந்த கவிதையில நமக்கு மிகப்பெரிய ஒரு பாடத்தையும் படிப்பினையும் நமக்கு சொல்லி தர்றாங்க. அந்த கவிதையை நீங்க பார்த்தீங்கன்னாலே அழகா இருக்கும். பாருங்களேன், இது எதற்காக, எந்த பின்புலத்துல எழுதப்பட்டதுன்றத வாசிக்கிறேன் பாருங்களேன். குண்டு மழை பொழிந்தது, நிலங்கள் அழிக்கப்பட்டன, மனிதர்கள் சிதறி ஓடினர். இந்த காட்சியெல்லாம் உங்களுக்கு அப்படியே கண்முனை ஒரு இப்ப முதல் உலக போர் படிச்சிருக்கிறீங்க, 2ஆம் உலக போர் படிச்சிருக்கிறீங்க. இப்பயுமே இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையே மிகப்பெரிய போர்லாம் நடக்குது. இப்ப அந்த நேரத்துல இந்த மாதிரி குண்டு மழை பொழிந்து அங்க இருக்கக்கூடிய எல்லா நிலங்களும் அழிக்கப்பட்டு மனித உயிர்கள் எல்லாம் அங்கெங்கு சிதறி கிடந்து, இந்த ஊர்ல இருந்தா நம்மளுடைய உயிருக்கும் உடமைக்கும் பாதுகாப்பு இல்ல, உயிரை பாதுகாப்பதற்குனால ஓடி போயிருவோம் அப்படின்னு ஓடி போன இடத்துல அழிக்கப்பட்ட தாய் மண்ணில் பூ ஒன்று மலர்கிறது. இது இலங்கை தேசத்தை நீங்க நினைச்சு பாருங்க. இலங்கையில் இருக்கக்கூடிய மக்கள் எப்படி தங்களுடைய அந்த சொந்த நிலத்திலேயே அகதிகளாக வாழக்கூடிய இந்த தமிழர்களுடைய நிலையை நினைச்சு பாருங்க. உங்களுக்கு கட்டாயம் இந்த கவிதை மனதிற்குள் வரும். அழிக்கப்பட்ட தாய் மண்ணில் பூ ஒன்று மலர்கிறது.
வண்டுகள் பூவை தேடி வருகின்றன. அப்ப அந்த எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்ற அந்த இடத்துல ஒரே ஒரு பூ ஒன்று மலருது. அந்த பூவை தேடி வண்டு வருது. அந்த வண்டு என்ன செய்யும்? அந்த பூக்கள்ல இருக்கக்கூடிய மகரந்தம், அந்த மகரந்தம்னா உள்ள மஞ்சளா அந்த காம்பு இருக்குல்ல, அதுல இருக்குள்ள அந்த மகரந்தத்தை எடுத்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது என்ன ஆகும்? அந்த மகரந்தத்தை அது கீழே விடும். அப்படி விழக்கூடிய இடத்துல இன்னொரு பூ உருவாகுது. இதுதானே இப்ப மரம் நம்ம சொல்லுவோம், இயற்கையா எந்த இடத்துலயுமே நம்ம தாவரத்தை போடல. ஒரு சில இடங்கள்ல இயற்கையா மரங்கள் முளைக்குது, செடிகள் முளைக்குதுன்னா காரணம் என்ன? அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, பறவைகள் ஒரு இடத்துல இருந்து இன்னும் தன்னுடைய சாப்பிட்ட எச்சத்தை ஒரு இடத்துல போடுது. அப்ப அந்த எச்சத்துல இருக்கக்கூடிய விதைகள் தான் என்ன ஆகுது? அப்ப இந்த உலகத்துல மரங்களை உருவாக்குவதில் பெரும் பங்கு வகிக்கிறது பறவைகளும் வண்டுகளும். இதுதான். அப்ப பூச்செடிகளை தோற்றுவிப்பதற்கு முக்கியமான காரணம் என்ன? வண்டுகள். பூவை தேடி வருகின்றன. அந்த பூ நம்பிக்கைகளை தருகிறது. அந்த ஒரு பூ மலருது, அந்த அழிக்கப்பட்டு விட்டது என்று நினைத்த அந்த தேசமே மிக பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துது. நாளை அங்கே பெருங்காடு உருவாகலாம். அப்ப இந்த பூ எல்லாம் தோன்றி அந்த பூக்கள்ல இருந்து இன்னொரு பூ உருவாகும். அந்த பூ பூக்காடா மாறும். அது பூக்கள் மர பூக்களாக மாறும். அது பெரும் காடாக பூரா மாறும். பெருமழை பெய்யலாம். அப்ப மரங்கள் தோன்றிச்சுன்னா அங்க என்ன ஆயிரும்? மழை உருவாயிரும். பெருமழை பெய்யலாம். அந்த பூவின் புன்னகை நாடு பற்றிய நம்பிக்கையை சிதறிய மனிதரிடையே பரப்புகிறது. அப்ப ஐயோ நமக்கு அழிவு வந்துருச்சேன்னு தேடி ஓடக்கூடிய மனிதர்கள்ட்ட கூட, ஏய் நீ உன் தாய்நாட்டை விட்டுட்டு போகாத, உனக்கு இங்க நம்பிக்கையோட இரு, யாராலும் உன்னை எதுவும் செய்ய முடியாது அப்படின்ற நம்பிக்கைய ஒரு சின்ன பூ நமக்கு சொல்லி தருது. அந்த அழகான கவிதையில இந்த தமிழ் நதி அப்படின்ற ஒரு கவிஞர் கொடுத்திருக்கிறார் பாருங்களேன். இக்கவிதை அதன் பிறகு எஞ்சும் என்னும் கவிதை தொகுப்பில் இடம்பெற்றிருக்கிறது. இதை படைத்த தமிழ் நதி, அவருடைய பெயர் பாருங்களேன், ஒரு பெண் எழுத்தாளர் கலைவாணி. ஈழம் நான் சொன்னா அந்த நம்ம இலங்கை தேசம் சொல்றோம்ல, ஈழ தேசத்தின் திரிகோணமலையை பிறப்பிடமாக கொண்ட இவர் கவிஞர். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கலைத்துறையில் பட்டம் பெற்றவர். தற்போது புலம்பெயர்ந்து கனடாவில் வாழ்ந்து வருகிறார். அப்ப தன்னுடைய நாட்டுல இல்லாம நம்ம புலம்பெயர் தமிழக நம்ம பார்த்திருக்கோம் பாத்தீங்களா. நந்தகுமாரனுக்கு மாதங்கி எழுதியது சிறுகதைகள், சூரியன் தனித்து அலையும் பகல், இரவுகளில் பொழியும் துயரப்பணி கவிதைகள், காணல் வரி குறுநாவல், ஈழம் கைவிட்ட தேசம், பார்த்தீனியம் நாவல் முதலிய பல்வேறு படைப்புகளை இவர் படைத்துள்ளார். புலம்பெயர்ந்து வாழும் இருப்புகளையும் வழிகளையும் சொல்லும் காத்திரமான மொழி இவருடையது. இப்ப நம்ம என்னன்னாலும் ஒரு நாளைக்கு ஒரு சொந்த ஊரை விட்டுட்டு ஒரு 10 நாள் வெளியூர் போயிட்டு வந்தனாலே எப்படா நம்ம ஊருக்கு வருவோம்னு நினைப்போம். அப்ப சொந்த நாட்டிலேயே வாழ முடியாத அந்த அகதிகள், அந்த ஏதாவது சொந்த நாட்டுல அலைந்து திரியக்கூடியவர்களுக்காக இந்த கவிஞருடைய குரல் அப்படி ஓங்கி ஒலிக்குது. அருமையான கவிஞர் பாருங்களேன். இறுகி படிந்த துயரத்தோடும் எஞ்சிய மனிதர்களோடு மீண்டு இருக்கிறோம். ஞாபகத்தில் மட்டுமே மரங்கள் மீண்டிருக்கும் என எல்லாமே அழிக்கப்பட்டு விட்டது. பொட்டல் வெளியில் போரின் பின் பிறந்த குழந்தை என முகை அவிழ்ந்து சிரிக்கிறது அதிசய மலர் ஒன்று. ஆட்களற்ற பொழுதில் உளவிய யானைகளின் எச்சத்திலிருந்து எழுந்திருக்கலாம் இச்செடி. எவருடையவோ சப்பாத்தின் பின்புறம் விதையாக ஒட்டி கிடந்து உயிர் தரித்திருக்கலாம். பச்சையம் இழந்த சாம்பல் நிலத்தில் மலரை அடையாளம் கண்டு எங்கிருந்தோ வருகிறது வண்ணத்து பூச்சி ஒன்று. பறவைகளும் வரக்கூடும் நாளை. இனி செடியிலிருந்து பெருகும் காடு, அது கொணரும் பெருமழை. அதிசய மலரின் இதழ்களிலிருந்து தொடங்கும் புன்னகை பேரொளி கடந்து பிழைத்திருக்கும் மனிதரிடை பரவி செல்கிறது. ஏதொன்றேனும் பற்றி பிடிக்காமல் எப்படித்தான் கடப்பது? என்ன ஒரு கவிதைன்னு பாத்தீங்களா? இந்த கவிதையுடைய அழகியல் நடை இருக்கு பாத்தீங்களா?
வார்த்தைகள்லாம் அப்படியே தேர்ந்த வார்த்தைகள். இறுகி படிந்த துயரத்தோடும், அந்த ஊர்ல நாம் சொல்லிட்டோம் எல்லாமே அழிக்கப்பட்டு விட்டது, குண்டுமலை பொழிந்து அந்த நிலங்கள்லாம் இல்லை, எல்லாமே அதாவது அபயக்குரல் எழுப்பக்கூடிய தேசமா அந்த தேசம் இருக்குது. இறுகி படிந்த துயரத்தோடும், இறுகி துயரத்தின் பிடியில் சிக்கி இறுகி, கொஞ்சம் மனிதர்கள் மட்டும்தான், பல மனிதர்கள் அங்க இல்ல, எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. எஞ்சிய மனிதர்களோடு மீண்டிருக்கிறோம். அப்ப கொஞ்சம் மனிதர்கள் தான் அந்த இடத்துல இருக்காங்க. ஞாபகத்தில் மட்டுமே மரங்கள் மீந்திருக்கும். ஏன்னா மனிதர்களே இறந்து போயிட்டாங்க, குண்டு மழை பொழிந்து அங்க இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாம் சரிந்து போயின. எனவே நம்ம இந்த இடத்துல மரம் இருந்துச்சு, அந்த இடத்துல மரம் இருந்துச்சு, இப்ப ஒரு இடத்துல மரம் வெட்டி இருந்தாங்கன்னா ஐயோ நேத்து கூட இந்த இடத்துல மரம் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்றோமே, ஞாபகத்தில் மட்டுமே மரங்கள் மீந்திருக்கும். மீந்தம்னா மீதம்னு அர்த்தம். பொட்டல் வெளியில் போரின் பின் பிறந்த குழந்தையின, ஒரு எல்லா இடத்துலயும் நம்ம அழிக்கப்பட்டு விட்டு அப்படியே அங்க சுடுகாடு மாதிரி ஒரு இடம், அந்த இடத்துல ஏன்னா அபயக்குரல் எழுப்பி புதைகுரல் எழுப்பி எல்லாரும் மக்கள் எல்லாம் அபயக்குரல் எழுப்பி இனிமேல் வாழ்க்கையில பிழைக்கவே முடியாது அப்படின்ற நேரத்துல போரின் பின் பிறந்த குழந்தையின, அந்த போருக்கு பின்னாடி ஒரு குழந்தை பிறந்தா எப்படி இருக்கும்? ரொம்ப இதுல இக்கட்டான சூழலில் குழந்தை பிறந்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி முகை அவிழ்ந்து ஒரு குழந்தை போல, ஒரு குழந்தை இந்த பூமிக்கு வருவது எவ்வளவு அழகு. அதை போல முகை அவிழ்ந்து, முகைனா மொட்டு, மொட்டு அவிழ்ந்து சிரிக்கிறது அதிசய மலர். இந்த மலரை அதிசய மலர்னு தானே சொல்லுவோம். ஏன்னா மிகப்பெரிய மரங்கள் எல்லாம் என்ன செஞ்சிருக்கு, வீழ்ந்து போய் கிடக்கு, மனிதர்கள் எல்லாம் அங்க செத்து பிணமாக கிடக்குறாங்க, மரங்களே அங்க இல்ல, எல்லாமே அழிக்கப்பட்டுருச்சு, நிலங்கள் இல்ல, குண்டு மழை பொழிந்து எல்லாத்தையும் அழிச்சிருச்சு. ஆனா ஒரு மலர் மட்டும் ஏதோ ஒரு ஓரத்துல பூத்திருந்தால் அதை எப்படி சொல்றது? ஆட்களற்ற பொழுதில் உலவிய, ஆளே இல்லாத இடத்துல யானைகள் எச்சம், காடுகள் வளர்ப்பதற்கு யானைகளுடைய எச்சம், ஏன்னா யானைகளுடைய எச்சத்துல நிறைய மரங்கள் உருவாகிறதுன்றத நம்ம யானை டாக்டர்னு ஒரு கதை படிக்கும் போது சொல்லியிருப்போம். ஆட்களற்ற பொழுதில் உலவிய யானைகளின் எச்ச, யானை போடக்கூடிய அந்த சாணத்தில் இருந்து கூட அந்த செடி எழுந்திருக்கலாம், உருவாகி இருக்கலாம்னு இவருடைய கற்பனை பாருங்க. எவருடையவோ சப்பாத்து, சப்பாத்துனா என்னப்பா? சப்பாத்துனா நம்மளுடைய ஷூன்னு சொல்றோம்ல ஆங்கிலத்துல, நம்ம ஃபாரினர்ஸ் போடுறாங்களே வெளிநாட்டவர், நம்மளுமே இப்ப இது பண்றோம். சப்பாத் அப்படின்னா ஷூ, நம்ம காலனின்னு சொல்றோம்ல அதுதான். அப்ப எவருடைய சப்பாத்தின் பின்புறம் ஒரு விதை ஒட்டிக்கிட்டதே வந்துச்சு, அந்த விதை போய் இன்னைக்கு ஏதோ ஒரு இடத்துல பட்டு அந்த விதைக்கு என்ன இருக்கலாம், உயிர் தரித்திருக்கலாம். பச்சையம் இழந்த முக்கிய எல்லாமே இழந்து போய் பச்சையமே இல்ல, அங்க எல்லாமே என்ன ஆயிருச்சு, சாம்பல் ஆயிருச்சு. அந்த சாம்பல் நிலத்துல மலரை அடையாளம், இந்த மலர் பூத்திருப்பதை, ஏன்னா மலருக்கு வண்டு நான் மலர் பூத்து இருக்கிறேன்னு தந்தி அனுப்ப போறது கிடையாது, அதான் தேடி வந்துரும். சரிங்களா? அப்ப அந்த மலரை பார்த்துட்டு இந்த அடையாளம் கண்டு ஒரு வண்ணத்து பூச்சி எங்கிருந்தோ வருகிறது. வண்ணத்து இந்த காட்சி நீங்க அழகா நினைச்சு பாருங்க, பக்கத்துல இருக்க படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். மலரை அடையாளம் கண்டு எங்கிருந்தோ வருகிறது வண்ணத்து பூச்சி ஒன்று, பறவைகளும் வரக்கூடும் நாளை, இனி செடியிலிருந்து பெருகும் காடு. அப்ப செடியிலிருந்து இந்த காடுகள் பெருகி இருக்கும். ஏன்னா செடி இன்னைக்கு ஒரு மலர் உருவாயிருக்கு, நாளைக்கு ஒரு செடி உருவாகும். அந்த செடி என்னவாகும், காடுகளா மாறுவதற்கு வாய்ப்பு போடும். காடுகள் வந்துருச்சுன்னா என்ன ஆயிரும், கட்டாயம் மழை வந்துரும், பெருமழை. பெருமழை என்பது இலக்கண குறிப்பு என்ன, பண்பு தொகை, பெருமை கூட்டல் மழை, ஈறுபதல் விதிப்படி மை விகுதி கெடுகிறது. அது கொணரும்னா கொண்டு வரும்னு அர்த்தம். இப்ப அதிசய மலரின் இதழ்களில் இருந்து அந்த மலரை பார்க்கும் போதே நமக்கு ஒரு புன்னகை, அந்த மலருடைய புன்னகையை நாம் வாங்கி நமக்கும் அந்த புன்னகை தொற்றிக்கொள்ளுது. அதிசய மலரின் இதழ்களில் இருந்து தொடங்கும் புன்னகை பேருளி, அதாவது பெருமையான அழிவு காலம், ஊழினா அழிவு காலம். அந்த அழிவு காலத்தை கடந்து, பேருளி என்பது பண்பு தொகைதான், பேருளி கடந்து பிழைத்திருக்கும். அப்ப எல்லா உறவுகளையும் தொலைச்சு கொஞ்சம் இருக்கக்கூடிய மனிதர்கள்டைய நம்பிக்கையை இந்த மனிதர்களிடையே பரத்தி செல்கிறது அந்த அருமையான அதிசய மலர். பேருளி கடந்து பிழைத்திருக்கும் மனிதரிடை பரவி செல்கிறது, ஏது ஒன்றை ஏனும் பற்றி பிடிக்காமல். இப்படிப்பட்ட இவ்வளோ
அழிவு நடந்திருக்க இடத்துல இப்படி ஒரு ஆக்கப்பூர்வமான நிகழ்வு நிகழ்ந்துச்சுன்னா மனிதர்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு மாற்றம் வரும். எனவே இது நிரந்தரம் அல்ல, இதுவும் கடந்து போகும், இதற்கும் பின்னாடியும் நிறைய இருக்கு என்ற நம்பிக்கையை இந்த மலர் நமக்கு எடுத்து சொல்லுது. அப்ப நம்பிக்கையை இந்த அதிசய மலர் அங்கு வாழ்வை தொலைத்து தேடி இருக்கக்கூடிய மனிதர்களிடையும் கூட இது என்ன செய்து எடுத்து சொல்கிறது என்ற அதுதான் அந்த ஒரு சிந்தனையத்தான் இந்த கவிஞர் இந்த கவிதை வாயிலாக நமக்கு விளக்கிறாரு. சரிங்களா? அப்ப கவிதை புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? இறுகி படிந்த துயரத்தோடும் எஞ்சிய மனிதர்களோடும் மீண்டிருக்கிறோம், ஞாபகத்தில் மட்டுமே மரங்கள் மீண்டிருக்கும், பொட்டல் வெளியில் போரின் பின் பிறந்த குழந்தை என முகை அவிழ்ந்து சிரிக்கிறது அதிசய மலர் ஒன்று. ஆட்களற்ற பொழுதில் உளவிய யானைகளின் எச்சத்திலிருந்து எழுந்திருக்கலாம் இச்செடி, எவருடையவோ சப்பாத்தின் பின்புறம் விதையாக ஒட்டி கிடந்து உயிர் கரித்திருக்கலாம், பச்சையம் இழந்த சாம்பல் நிலத்தில் மலரை அடையாளம் கண்டு எங்கிருந்தோ வருகிறது வண்ணத்து பூச்சி ஒன்று, பறவைகளும் வரக்கூடும் நாளை, இனி செடியிலிருந்து பெருகும் காடு அது கொணரும் பெருமழை, அதிசய மலரின் இதழ்களிலிருந்து தொடங்கும் புன்னகை பேருழி கடந்து பிழைத்திருக்கும் மனிதரிடை பரவிச் செல்கிறது, ஏது ஒன்றையேனும் பற்றி பிடிக்காமல் எப்படித்தான் வாழ்க்கையை எப்படித்தான் கடப்பது என்று நமக்கு ஏதாவது அழிவுக்கு பின்னாடி நம்ம எல்லாம் இழந்து போச்சுன்னு நினைக்காதீங்க. எதுனாலும் ஒண்ணு நமக்கு நம்ம மீண்டும் பிழைப்பதற்கான ஒரு உந்துதலை உத்வேகத்தை நமக்கு ஒன்று தரும். அதை பற்றி கொண்டு நீங்கள் நடங்கள் என்ற நம்பிக்கையையும் அந்த போரில் இருக்கக்கூடிய வழியையும் தான் இந்த கவிஞர் பதிவு செஞ்சிருக்கிறாரு. பாருங்க, போர்களுக்கு எதிரான குரல்கள் வெளிப்படும் புது கவிதைகளை தொகுத்து வகுப்பறையில் படிக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பாடல்கள் இருக்கு, அந்த பாடல்கள்லாம் நீங்க தேடி பார்த்தீங்கன்னா தெரியும். இப்ப அதே மாதிரி இதுல இருக்கக்கூடிய கேள்வி என்ன நீங்க பார்க்கணும் அப்படின்னா, அதிசய மலரின் பூச்செடி எவ்வாறு முளைத்ததாக தமிழ் நதி கூறுகிறார்? இந்த கேள்வியை குறிச்சுக்கோங்க. அதே மாதிரி மூணாவது கேள்வி, எங்கிருந்தோ வருகிறது வண்ணத்து பூச்சி ஒன்று, பறவைகளும் வரக்கூடும் நாளை, இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக. இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருகன்னா என்ன எப்படி எழுதணும்? இடம் பொருள் அப்படின்னு போட்டு, இடம்னா இது எந்த கவி வரிகள் தமிழ் நதி என்ற கவிஞரால் இயற்றப்பட்ட அதிசய மலர், அதுல அதன் பிறகும் எஞ்சும் என்ற கவிதை தொகுப்பில் அதிசய மலர் என்ற தலைப்பில் இடம்பெற்றிருக்கிறது அப்படின்றது இடம். அதுக்கப்புறம் அதோடைய விளக்கத்தை நீங்க எழுதணும். சரிதானப்பா? அப்ப இரண்டாவது கேள்வியும் மூன்றாவது கேள்வியும் இன்று உங்களுடைய சிந்தனைக்கு தருகிறேன். அந்த கேள்விகளை நீங்கள் பாருங்க. அதே மாதிரி பல உள் தெரிகள்ல இரண்டாவது கேள்வி, சரிங்களா? அதிசய மலரின் புன்னகையை பிடித்தவாறு தமிழ் நதி கடக்க சொல்வது எதை? கடந்த கால துயரங்களை, ஆட்களற்ற பொழுதை, பச்சையமிழந்த நிலத்தை, அனைத்தையும் தான். ஏன்னா இது எல்லாமே நமக்கு இருக்கு, இது எல்லாத்தையும் கடந்து போங்க, இது எல்லாத்தையும் கடந்து போனாதான் நமக்கு என்ன கிடைக்கும்? மிகப்பெரிய மாற்றங்கள் கிடைக்கும் என்று என்ன சொல்றாங்க? அவங்க ஒரு நம்பிக்கை உணர்வை நம்மகிட்ட எடுத்து சொல்றாங்க. சரிதானாப்பா? இன்னைக்கு வகுப்புல நாம என்ன பார்த்தோம் அப்படின்னா, இந்த அதிசய மலர் அப்படின்ற ஒரு கவிதையை பார்த்திருக்கிறோம். இன்றைய வகுப்புல இணைந்த அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கங்கள், வாழ்த்துக்கள், நன்றிகள்.